Hi all. So good evening. So என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா பசங்களா? எஸ் வெல்கம் குட் ஈவினிங் ஆல், குட் ஈவினிங். Yes, for others, the volume is okay. எஸ் ஓகே ஆதித்யா, ஆயால். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் ஃபார் ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஃபைன். ஒன்ஸ் அகெயின் குட் ஈவினிங் ஆல். ஸோ மண்டே நம்மளோட ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் எக்ஸாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட லாஸ்ட் பெஞ்சில் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இது எல்லாம் ஒன் ஷாட் ரிவிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே பயோ, கெமிஸ்ட்ரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் a great 2 year. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்த 2 days நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் செப்பரேட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சிவிக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா? நாளைக்கு வி பிளான் ஃபார் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டெம்பரரி. ஓகே பசங்களா? சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம லெசனில் போயிடலாம். ஸோ எப்போவுமே ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸில் ஒரு கிரேட் 2 ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே டெக்னிக்கலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இது எல்லாமே டெக்னிக்கலி. பட் ஆல்வேஸ் நம்ம லாஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கு எல்லாமே சொல்கிறது என்னென்னா இப்போ உங்களுடைய டோட்டல் கொஞ்சம் ஏறணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 2 பிரம்மாஸ்திரம் தான் இருக்குது. அது என்ன, நத்திங் பட் த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ நானும் அண்ட் சந்துரு சாரும் கிட்டத்தட்ட 90+ ஸ்கோர். we don't spam or we don't any scam and all. ஓகேங்களா? we assure you the 90 marks. ஓகேங்களா? அடுத்த 3 days நீங்கள் நல்லா பண்ணாவே கிட்டத்தட்ட 80 to 90 ஸ்கோர் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அகெயின் ஆஃப்டர் மண்டேக்கு அப்புறம் ஜியாகிரஃபிக்குமே சந்திர சாருமே ரெடி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி நீங்கள் நல்லா பண்ணிங்கனாவே உங்களோட ஸ்கோர் பூஸ்டப் ஆகும். சரியா? எஸ். ஸோ அதனால் இப்போவே சார் மெசேஜ் போட்டார், இது மாதிரி சண்டை மடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லாஸ்ட் பெஞ்சை நீங்கள் பியூராக பிலீவ் பண்ணலாம். பிகாஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியில் வி கிவ் த சென்டம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி லெசன் போயிடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் நம்ம சிவிக்ஸில் இருக்கிற அந்த 3 கொஷின்ஸ். ஓகேங்களா? அந்த 10 மார்க்ஸ், அந்த 30 மார்க்ஸ், அந்த 3ல் நான் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ செக்ஷன் ஏ விட்டுருங்க, செக்ஷன் பி விட்டுருங்க, 16 + 14 30 மார்க்ஸ் விட்டுருங்க. செக்ஷன் சி அதில் ஒரு 3 கொஷின் வரும் சிவிக்ஸில். அதில் நான் 2 கொஷின் அட்டன் பண்ணணும். அந்த 2 கொஷினை எப்படி நான் அட்டன் பண்ணுறது, அந்த 2 கொஷின் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த 2 கொஷின் 20 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ஒரு 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே. எஸ் ஆய் நிதின். ஓகே. ஸோ இன்னும் நான் வீடியோ போகவே இல்லை. சரிங்களா? ஸோ அந்த சிவிக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் கிட்டத்தட்ட 5 சாப்டர்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் இருக்குது. யூனியன் பார்லிமெண்ட் அண்ட் ஓகே யூனியன் பார்லிமெண்ட். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் என்னது பிரசிடென்ட் அண்ட்
Vice President. Third, Prime Minister and Council of Ministers. Fourth, Judiciary, Supreme Court. Fifth, High Courts. ஸோ இந்த 5 யூனிட்ஸில் ஒரு 2 யூனிட்ஸு டெஃபினட்டாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா, அந்த 2 யூனிட் படித்தாவே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து 20 ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். சரிங்களா, எந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸை வந்து ஃபேக்சுவலாக கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தான். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஆல்வேஸ் வந்து 2 எண்டு பிடிச்சிக்கணும். ஒன்று நான் ஃபஸ்ட் எண்டை பிடிச்சிக்கணும், யூனியன் பார்லிமெண்ட் ஆர் எல்ஸ் ஜுடிஷியரி. தெர் ஆர் ஒன்லி 3 பார்ட்ஸ். ஓகேங்களா, ஜெல் அப்படின்னு சொல்லலாம். ஜெல் ஷேவிங் ஜெல் இல்லைனா வந்து பேஸ்ட்டில் இருக்கிற ஜெல் அப்படின்ற மாதிரி ஜெல் மாதிரி லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. சரிங்களா, ஸோ இதில் வித்தின் திஸ் 3 அட்லீஸ்ட் ஐ கேன் ஃபோக்கஸ் 2 things. ஓகேங்களா, உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். எய்தர் ஐ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் திஸ் 3 things. Total 3 units, 1, 2, 3. Or else if we focus on legislature and judiciary means 1, 4, 5. Okay, sorry. So okay பாருங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி சிவிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆல்வேஸ் வந்து 2023, 2024, 2025, 26 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் நமக்கு. கொஸ்டின்ஸ் அப்படியே இந்த இயர் வந்து நம்மளுக்கு போன இயர் ஹைகோர்ட் கேட்டாங்கன்னா இந்த இயர் சுப்ரீம் கோர்ட் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு. ப்ரெடிக்ஷன்லாம் இல்லவே இல்லை பசங்களா. ஐசிஎஸ்சி போர்டு நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. போன இயர் நாங்கள் இதை கேட்டோமா, இந்த இயர் ஸ்பெசிஃபிக் பேப்பரில் நாங்கள் என்ன கேட்டிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான், சிமிலராக தான் நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு தான். இந்த இயர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வில் ஃபோக்கஸ் ஆன் யூனியன் பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி. ஏன்னா எல்லாருமே வந்து யூனியன் பார்லிமெண்ட் வந்து தரவாக இருங்க, அதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் தான் படிப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஸோ யூனியன் பார்லிமெண்ட்டில் யூனியன் லெஜிஸ்லேச்சரில் லோக்சபா, ராஜ்யசபா, பவர்ஸ் ஆஃப் த லோக்சபா, பவர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா, எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ், தென் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ இதெல்லாமே படிச்சிட்டோன்னா அந்த பார்லிமெண்ட் ஓவர். ஓகேங்களா, அழகாக 10 மார்க்ஸ் ஃபெச் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா, செகண்ட் கொஸ்டின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில். ஏன்னா போன டைம் ஹைகோர்ட்டில் நிறைய டைம் கேட்டுட்டாங்க பசங்களா. இந்த டைம் எக்ஸ்பெக்டட் வந்து சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட். இல்லை சார் எனக்கு வந்து ஜுடிஷியரி வேணாம், வெறும் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் வேணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பசங்களா. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் மாற்றி கேட்டுட்டாங்க. இந்த டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ எக்ஸிக்யூட்டிவில் படிக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சார் அப்போ மற்ற யூனிட்லாம் படிக்க வேணாவா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட்ஸை 2 மார்க் மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்வேஸ் வந்து இந்த 10 மார்க்ஸில் என்னென்ன கேட்குறாங்களோ இல்லாத லெசன் தான் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிக்கிங்க. சரியா, எஸ் ஃபஸ்ட்டு போயிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் பார்லிமெண்ட்டில் ஒரு பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கிளாஸோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர் பிஒய்க்குவை மட்டுமே படித்தாவே நம்மளால் 80% ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே சேம் டெம்ப்ளேட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஐ டேக் கேர் ஆஃப் த லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் 2023, 2024, 2025. ஜஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர். ஓகேங்களா, ஸோ அடுத்த 1 hour நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் 3 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்களா, டோட்டலாக சிவிக்ஸில் ஒரு 9 பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எஸ் கைட்ஸ் யூஸ் பண்ணலாம், புக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆல்வேஸ் வந்து கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. சரிங்களா, ஸோ நம்ம இந்த 3 இயர்லையும் 2023, 24, 25 இந்த 3 இயர்ஸில் இருக்கிற லாஸ்ட் 3 இயர்ஸோட சிவிக்ஸ் கொஷின் மட்டும் மொத்தம் 3 கொஷின் இருக்குது. டோட்டலாக 9 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் பசங்களா. இந்த 9 கொஷின்லேருந்து அழகாக 2 கொஷின் வந்துடும் மண்டே நமக்கு. ஸோ நோ வரிஸ் அட் ஆல். இன் பிட்வீனில் இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு அந்த லெசனோட குயிக் சம்மரியை நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஆர் யூ ரெடி? ஸோ எஸ் பசங்களா, ஸோ போகலாமா கொஷின்ஸ்குள்ளே? எஸ் கைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆல். ஸோ முகுந்தன் எஸ் ஆல். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து பார்லிமெண்ட்டில் 2 லெஜிஸ்லேச்சர் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபா வெயிட் அ மினிட்.
ஓகே ஃபைன். ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ லோக்சபாவில் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் நம்ம தான் எலெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. நம்ம பிரைம் மினிஸ்டர் யார் எலெக்ட் பண்ணுது, நம்ம தான் எலெக்ட் பண்ணணும் சரிங்களா. தென் ராஜ்யசபானா ரெப்ரசன்ட் த இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ். இப்போ கூட வந்து ராஜ்யசபா சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மெம்பர் காம்போசிஷன்லாம் ஈஸியாக 2 மார்க்கில் கேட்கலாம் பசங்களா. வாட் இஸ் த காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 550 ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 25. இப்போ திடீர்னு பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு நானும் வந்து நிற்க போகிறேன் என்னுடைய கான்ஸ்டிடுவன்சியில் அப்படின்னு யாராலும் நிற்க முடியாது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்தியனாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏஜ் 25 இருக்கணும், அவ்வளோதான் பசங்களா. இது மாதிரி இருந்தால் யார் வேணால் ஆகலாம், சினிமாலேருந்து இல்லை, எந்த ஆண்டர்பிரினியர், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி யார் வேணால் வந்து எலெக்ஷன்ஸில் நிற்கலாம் நம்ம சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா ஒன்று கொடுக்குறேன். 18, 21, 25, 30, 35, 62, 65. ஆக்சுவலாக இது லாஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கு தெரியும் சரிங்களா. சார் நான் இப்போ தான் 9th படிக்கிறேன், நான் எனக்கு வந்து 1 year கோச்சிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நம்ம அகாடமி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக ஐசிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்சி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தினமும் ஈவினிங் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே வந்து அட்டன் பண்ணலாம். 2027க்கான சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ஆன்லைன் பேச்சஸ் வந்து கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எஸ், கம்மிங் பேக் டு திஸ் ஏஜ் கிராஃப். 18 என்னது, ரைட் டு ஓட். இந்த ஏஜ் கிராஃபை நல்லா பார்த்துக்குங்க. டெஃபினட்டாக ஷோர் ஷார்ட்டாக 1 மார்க் இருக்குது இதில். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இந்த மாதிரி வந்து ஏஜ் போட்டுட்டு வந்து அதுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எஸ், ரைட் டு ஓட் 18 இயர்ஸில் வந்து ரைட் டு ஓட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 21ல் லோக்கல் எலெக்ஷனில் நிற்கலாம் சரிங்களா. லோக்கல் எலெக்ஷனில் நிற்கலாம், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நிற்கலாம், கவுன்சிலர்ஸ், வார்டு மெம்பர் இந்த மாதிரி சரிங்களா. ஓகே, எஸ். தென் 25 இஸ் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஸோ இதெல்லாமே வந்து 25ல் நிற்கலாம் ஓகேங்களா. எனக்கு ஏஜ் 25 ஆனால் என்னால் எம்எல்ஏ ஆர் எம்பி ஆக முடியும் irrespective ஆஃப் எனி caste and any gender. people vote பண்ணி உங்களை எலெக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வின் பண்ணலாம் சரியா. எஸ், ஃபைன். தென் 30 ராஜ்யசபா ஓகேங்களா. தென் 35 பிரசிடென்ட், அவங்களோட மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 65 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அட்லீஸ்ட் 6 years ஆர் 65 அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் அதே மாதிரி தான் ஹைகோர்ட் அட்லீஸ்ட் 62ல் அவங்க ரிட்டையர் ஆகிடணும். இது ரெண்டுமே ரிட்டையர்மெண்ட் இயர், இது ஃபுல் அண்ட் ஃபுல் மினிமம் இயர்ஸ் ஓகேங்களா. ஃபைன். எஸ், த பாப்புலர் நேம் வந்து ஸோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள், இங்கே கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு, இங்கே லோக்சபா 5 years, இங்கே பெர்மனண்ட் ஓகேங்களா. 2 years ஒன்ஸ் வந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் வந்து லாட்ரி ஃபஸ்ட்டு டைம் எப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னா த்ரூ த லாட்ரி தான் வந்து அந்த 1/3 மெம்பர்ஸை வந்து ரிமூவ் பண்ணாங்க. செகண்ட், இங்கே வந்து ஸ்பீக்கர் தான் ஹெட், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு பில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லுக்கு வந்து ரொம்ப ரவுண்ட்ஸ் இருக்குது. டிபேட் பண்ணணும், திருப்பி செகண்டரி ஹவுஸ் அப்ரூவல், தென் லாஸ்ட்டாக வந்து பிரசிடென்ஷியல் ஆக்ஷன் இருக்கணும். ஸோ பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் 3 things: லோக்சபா, ராஜ்யசபா, தென் பிரசிடென்ட் ஓகேங்களா. ஸோ லோக்சபாவோட ஸ்பீக்கர் யார், ஓம் பிர்லா சார். ராஜ்யசபாவோட சேர்மன் யார், வைஸ் பிரசிடென்ட் யார். எஸ், நம்ம ஃபுல்லாக படித்தா தான், ஒன்லி ப்ரெடிக்டட் கொஸ்டின் படித்தா யூ டோன்ட் ஸ்கோர் சென்டம் அண்ட் ஆல் ஓகே. ஸோ ஹூ இஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? ஸோ நம்ம கோயம்புத்தூர் இருக்காரு தான். எனி ப்ரெடிக்ஷன்ஸ்? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனி ப்ரெடிக்ஷன். ஃபஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லுங்கள். ஸோ ஹூ இஸ் அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? குயிக். ஓகே, ஃபைன். ஸோ ராதாகிருஷ்ணன் சார், சிபி ராதாகிருஷ்ணன் சார். ஸோ ரீசெண்டாக தான் வந்து சார் வந்து எலெக்ட் ஆனாங்க சரிங்களா, வைஸ் பிரசிடென்ட் ஓகே. ஸோ இதெல்லாம் தெரியணும் நமக்கு. எஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் இஸ், த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கம்பரைசஸ் த பிரசிடென்ட் அண்ட் 2 houses. இப்போ தான் நான் சொன்னேன்.
Then mention any 3 circumstances under which Parliament can make the laws on the subject in the state list. இது ஒரு 3 மார்க். ஓகேங்களா? எதனா ஒரு 3 சிச்சுவேஷன் சொல்லுங்க. பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணும். சரிங்களா? ஸ்டேட் லிஸ்ட், there are 3 lists there. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் தான் பண்ண முடியும். ஃபார் சம் சிச்சுவேஷன் பார்லிமெண்ட் பண்ணலாம். அதுதான் வந்து என்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் அவர்னா என்ன, குவாரம், நோ கான்ஃபிடன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? தென் வென் கேன் த டேர்ம் ஆஃப் த லோக் சபா கேன் பி எக்ஸ்டெண்டட். இது எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்டான்ஸ் சிச்சுவேஷன்ஸ். இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்லி ப்ரெடிக்டட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்லிமெண்ட்லேருந்து தான் ப்ரெடிக்டட் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டீப்பாக போயிட்டு எந்த சிச்சுவேஷனில் வருதுன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 1.5 hours வந்து வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ் ஃபைன். ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் வந்து வித்தின் அ டேக்குள்ளே நம்மளால் படிக்க முடியாது. ஓகேங்களா? பட் ஒரு குயிக் ரிவிஷன்ஸ் தான். பட் யாராவது 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்ச் திஸ் இயர் வந்து ICSE அண்ட் CBSE லைவ் கிளாஸஸ் வந்து மார்ச் பிகினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக கிளாஸஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே இருக்கும், சண்டே ஆனால் வந்து டெஸ்டஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ்லேருந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ்லேருந்து டே பை டே வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்ரிச் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா? எஸ் ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு லோக்சபா ஆன்சர் 3 circumstances என்னது? இட் இஸ் அ பெர்மனன்ட் பாடி, இட் இஸ் நெவர் டிசால்வ்ட். விச் இஸ் நெவர் டிசால்வ்? ராஜ்யசபா இஸ் அ நெவர் டிசால்வ்ட் ஒன். ஓகேங்களா? இட் இஸ் அ கண்டினியூட்டி இன் த லா மேக்கிங் ஈவன் இஃப் த லோக்சபா இஸ் டிசால்வ்ட். ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. கொஷின் ஹவர்னா என்ன அப்படின்னா த ஃபஸ்ட் ஹவர் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி சிட்டிங். சார் எல்லாருமே நாங்கள் போயிடுறோம் சார். போனதுக்கப்புறம் வந்து கொஷின் ஹவர் எம்பிஸ்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? சார் என்ன நடந்துச்சு, இப்போ ஈரானில் வந்து போர் போயிட்டுருக்கு, எங்களுக்கு எப்படி கேஸ் வரும் அப்படின்லாம் கேட்குறாங்களே, தட் இஸ் கால் த கொஷின் ஹவர். ஓகேங்களா? தென் குவாரம். குவாரம்னா என்னது? மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் 1/10. இப்போது நம்மளோட லோக்சபா ஸ்ட்ரென்த் 550னா 1/10னா என்னது? அட்லீஸ்ட் 55 லோக்சபாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். தட் இஸ் கால் குவாரம். ஓகேங்களா? தென் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா சார் எங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை, இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் த கவர்மெண்ட் மஸ்ட் ரிசைன் இஃப் த மோஷன் இஸ் பாஸ்டு. ஓகே? தென் ஸோ இது எல்லாமே லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சொல்லியிருக்காங்க. டேர்ம் 6 years இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட் 3 powers ஷோயிங் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் த லோக்சபா ஓவர் த ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் 1, 2, 3 இந்த 3 சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்மளால் லா மேக் பண்ண முடியும். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டேர்ம்ஸு. தேர்ட் ஒன் வந்து லோக்சபா எப்போல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நார்மல் லோக்சபாவோட பீரியட் என்னது? 5 years தான். அது எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா டூரிங் த நேஷ்னல் எமர்ஜென்சி. டக்குன்னு வார் வருது, இப்போ சைனா வார் வருது, இல்லை பாகிஸ்தான் நம்ம மேலே வார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சி அப்போ 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் 1 year அட்லீஸ்ட். ஓகேங்களா? செகண்ட், ஆஃப்டர் த எமர்ஜென்சி எண்ட்ஸ் லோக்சபா மஸ்ட் பி டிசால்வ்டு. ஓகே? தென் 3 powers ஷோயிங் சுப்பீரியாரிட்டி. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நம்ம. எஸ், செகண்ட் கொஸ்டின். த ராஜ்யசபா இஸ் கால்ட் எ பெர்மனன்ட் ஹவுஸ். எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். தென் காம்போசிஷன் ஆஃப் த ராஜ்யசபா. அகைன் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ வை ராஜ்யசபா இஸ் கால்ட் எ பெர்மனன்ட் ஹவுஸ்? பிகாஸ் it is never get dissolved. Next, it is continuing even when the Lok Sabha is dissolved. It is a continuous and permanent body. இது எல்லாமே keywords தான். 1/3 வந்து ரிட்டையர் ஆவாங்க, நியூ மெம்பர்ஸ் வருவாங்க அந்த பெர்மனன்ட் ஹவுஸ். ஓகேங்களா? செகண்ட் திங், காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 238 ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஓகே, 12 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ். இப்போ சச்சின் டெண்டுல்கர், தென் வந்து இளையராஜா சார், இவங்க எல்லாருமே போகிறாங்க அப்படின்னா இந்த 12 நாமினேட்டட் எம்பிஸ் இந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ்லேருந்து தான் போகிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட டேர்ம் வந்து 6 years. இதெல்லாம் வந்து சிம்பிளான 1 mark கொஷின். சரிங்களா? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா டிஃபர் ஆகுறது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் இங்கே 5 years, இங்கே வந்து 6 years. ஓகேங்களா? தென் பவர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆல்வேஸ் ரிப்பீட்டட். இந்த எக்ஸ்க்ளூசிவ் பவர் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் என்னென்ன எக்ஸ்க்ளூசிவ் பவர்? லோக்சபாவில் மட்டும்தான் நம்மளால் மணி பில்லை பாஸ் பண்ண முடியும். த மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஒன்லி இன் த லோக்சபா. ஓகேங்களா?
செகண்ட் திங், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். சார் எனக்கு இந்த கவர்மெண்ட்டை பிடிக்கல, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து பில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது லோக்சபாவில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். திஸ் ஆர் த டூ திங்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் த லோக்சபா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், செகண்ட் ராஜ்யசபா. சார் எல்லாமே லோக்சபாலே சொல்லிடுறீங்க, அப்போ ராஜ்யசபாவில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் இன்ட்ரோடியூஸ் த மணி பில் பட் cannot பாஸ். ஓகேங்களா. செகண்ட், கேன் அத்தாரைஸ் த பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் ஸ்டேட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம்ல, ஸ்டேட் லிஸ்ட்டில் சில திங்ஸ் இருக்குது, அதை வந்து பார்லிமெண்ட் பண்ணலாம். பட் ஆஃபனாக வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் யார் பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபா மட்டும்தான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் நம்மளால் லா மேக் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னது, லோக்சபா இஸ் அ பீப்புள் ஹவுஸ், மோர் பவர் இருக்கும். ராஜ்யசபா இஸ் அ ஸ்டேட் ஹவுஸ், இட்ஸ் கால் அ பெர்மனெண்ட் ஒன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக நம்ம பார்த்தோம். இட்ஸ் அ டெம்பரரி, பெர்மனெண்ட், தென் பை பீப்புள், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், 550 to 250, 5 years, 6 years. ஓகே ஃபைன். So next, so Mr. Raj wants to be a member of the Lok Sabha. Mention any 3 qualifications. So Lok Sabha oda okay fine. What? Sir money bill na enna? Okay. ஸோ மணி பில்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு மணி தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து இந்த ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட்டுக்கு மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் மணி பில் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா, வித் த அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இங்கே ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்னது, குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த லோக்சபா, தென் எனி 3 லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் பார்லிமெண்ட், தென் பார்லிமெண்ட் கண்ட்ரோல்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ். மென்ஷன் 4 ways. ஃபர்ஸ்ட் திங், ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்களேன், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். மஸ்ட் பி எ citizens of India, must be a citizens of, sorry, so must be a, wait a minute. ஸோ உங்களுக்கு பேரலாக எதனா டவுட்ஸ்னால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா. இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே வந்து மணி பில் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த பட்ஜெட்டில் தான் மணி பில் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக 2023. ஓகேங்களா. ஸோ இந்த 2024 கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகும் நமக்கு. தென் 2023ல் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம். இந்தியன் சிட்டிசன், தென் மினிமம் ஏஜ் 25 years old. தேர்டு, எதுலையாவது ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் ஓகேங்களா அவங்க பேர் இருக்கணும். ஓகேங்களா. எஸ். தென் cannot contest. சார் எப்போல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னா, இட் cannot be a கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு IAS ஆஃபீஸர், ஒரு தாசில்தார், ஒரு டெபுட்டி கலெக்டர், அவங்க வந்து இது பண்ண முடியாது. சரிங்களா. எஸ். டோன்ட் டிஸ்டர்ப் த சேட். ஓகேங்களா. எல்லாருமே அடுத்த 2 days மண்டே வந்து எக்ஸாமுக்காக தான் வந்து இந்த லைவ் பார்க்க வந்திருக்கீங்க. ஓகேங்களா. இஃப் எ பிரசிடென்ட் பீயிங் இம்பீச்டு ஃபார் வயலேஷன் ஆஃப் த டிஸ்கிரைப் த அண்ட் யூனிக் மெஜாரிட்டி போத் டு பாஸ் த ரெசல்யூஷன். ஓகே, இப்போ நம்ம பார்லிமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. எஸ். அதர்ஸ், யாருக்கு ஓட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சில்லி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேட் பாக்ஸஸில் மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு டிக்னிட்டியை சேட் பாக்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிளாஸஸில் எதனா டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகே. எஸ் ஃபைன். செகண்ட், ஸோ எதெல்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஓகேங்களா. தென் cannot be declare unsound mind. ஓகேங்களா. ஸோ ஒரு அன்சவுண்ட் மைண்ட் இருந்தால் வந்து அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. தென் வந்து லா படி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னா அவங்களும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து 1 mark கொஷின். ஓகே. செகண்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ வாட் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டோட பவரே வந்து லா மேக் பண்ணுறது தான். பாசஸ் த யூனியன் பட்ஜெட்.
ஓகேங்களா. செகண்ட், பட்ஜெட் ஷோஸ் த பட்ஜெட்னா என்னங்க சார் அப்படின்னா கவர்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது பண்ணுறது. ஓகேங்களா, ஃபைன். தென் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். அமெண்டிங் மீன்ஸ் கான்ஸ்டியூஷனை ஆட் பண்ணுறது இல்லை டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். கேன் ஆட், சேஞ்ச் ஆர் ரிமூவ் த பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தேர்ட், எப்படி சார் கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் எப்படி கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் அவர் மூலிமா, நோ கான்ஃபிடன்ஸ், அட்ஜென்மெண்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ கொஸ்டின் அவர் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எம்பிஸ் கூட ஆஸ்க் த கொஸ்டின். நோ கான்ஃபிடன்ஸ்னா சார் இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, நாங்கள் இந்த மோஷனை பாஸ் பண்ண போகிறோம், அது பேர் தான் நோ கான்ஃபிடன்ஸ். ஓகே. தென் அட்ஜென்மெண்ட் மோஷன். அட்ஜென்மெண்ட்னா ஒரு சீரியஸாக இஷ்யூ போயிட்டுருக்கு, திடீர்னு வந்து எஸ் ஈரானில் ஆல்ரெடி வந்து வார் போயிட்டுருக்கு, நமக்கு வந்து கேஸ் அண்ட் எல்பிஜி இஷ்யூஸ் அண்ட் பெட்ரோல் இஷ்யூலாம் இருக்குது, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட் மேட்டரை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் அட்ஜென்மெண்ட் மோஷன். அட்ஜர்ன், அதுலேயே ஒரு அட்ஜென்மெண்ட் இருக்குல்ல. ஓகேங்களா. செகண்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி. எக்ஸாமின் ஒர்க்ஸ் ஆஃப் த மினிஸ்டர் இன் டீடைல். ஓகேங்களா. ஸோ இந்த பில்லை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் டீட்டெயிலான இஷ்யூஸ்லாம் வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட், இந்தியன் ஜுடிஷியரி. ஓகேங்களா. இது வரைக்கும் பார்லிமெண்ட் முடிஞ்சு நமக்கு. ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்லேருந்து மோஸ்ட்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங், லோக் சபா அண்ட் ராஜ்யசபா ஸ்பெஷல் பவர்ஸ், காம்போசிஷன், தென் ஸ்பெஷல் பவர்ஸ். லோக் சபாவோடைய ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் என்ன, மணி பில்லு, தென் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இது எல்லாமே. ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் எல்லாமே, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா சர்வீஸ், இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கரோட பவர் வந்து நிறையா வரும், பிகாஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் ஸ்பீக்கர் பற்றி கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் படிக்கலாம். ஓகேங்களா. தென் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் நிறைய டைம் கேட்டாங்க, அந்த காம்போசிஷன் இது எல்லாமே கேட்கலாம். மோஸ்ட்லி வந்து பின்னாடி இருந்து படிங்க, உங்களோட புக்ஸ் இருக்குது அப்படின்னா பின்னாடி இருந்து படிங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் த ராஜ்யசபா அண்ட் லோக் சபா, ஸ்பெஷல் பவர்ஸ், தென் வந்து ஸ்பீக்கர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாமே படிக்கலாம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங், ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா. அகைன் அதை ஒரு ஓவர் வியூவாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் 33+1 காம்போசிஷன், 33 ஜட்ஜஸ் +1 சீஃப் ஜஸ்டிஸ், மொத்தம் டோட்டல் கவுண்ட் வந்து 34. ஓகேங்களா. எஸ். எனி ஷார்ட் கொஸ்டின்னா பார்லிமெண்ட்லேருந்து தான். சரிங்களா. நீங்கள் படிக்கிறதே 5 யூனிட் 2 யூனிட் தான். ஒன்று பார்லிமெண்ட்டு, இன்னொன்று சுப்ரீம் கோர்ட். இதை 2 தரவாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ இதை தரவாக படிச்சுட்டு போனாவே இதுலேருந்து வரும். ஓகேங்களா. அதை தாண்டி சாப்டர் வைஸ் பாருங்கள் பசங்களா. ஷார்ட்டாக வந்து எப்போயுமே பார்க்காதீங்க, சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் பாருங்கள். சரிங்களா. அகெயின் இந்த 2 தாண்டி ஒன்றுனா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படிக்கலாம். சரிங்களா. எஸ். புக் இஸ் பெட்டர். ஓகேங்களா. புக்லேயே நீங்கள் படிக்கலாம். தென் ஸோ இந்த பிபிடி வந்து ஆஸ் சந்திர சார் செட், நம்மளுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா, லாகின் பண்ணிங்களா, இதில் பிபிடி வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஹைகோர்ட் வந்து ஸ்டேட் லெவலில் கிட்டத்தட்ட 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது ஆல் ஓவர் த இந்தியா. தென் சப்பார்டினேட் கோர்ட்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே நமக்கு ஒரு சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஹைகோர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் வந்து 62, சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65. ஓகேங்களா. தென் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான், இங்கேயும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சிவில் பிரான்ச் அண்ட் கிரிமினல் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். கிரிமினலை வந்து செஷன் கோர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. பவர் அண்ட் ஜஸ்டிஸ் மெக்கானிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, இதெல்லாமே வந்து 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரிங்களா. ஜுடிஷியல் ரிவ்யூ, வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூனா த பவர் டு டிக்ளேர் எனி லா, null and void if it is violates the constitution. சார் ஒரு லா வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னா ஈஸியாக வந்து அதை வந்து ஜுடிஷியல் மூலிமா அதை வந்து null and void அப்படின்னு பண்ணலாம். சரிங்களா. ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு the 5 protection writs, 5 writs இருக்குது. ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ் அண்ட் சாட் பாக்ஸோட நீங்கள் வந்து கிளாஸஸை கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு எதனா டவுட்ஸ்னால் மட்டும் நீங்கள் கிளாஸ் இது பண்ணுங்கள். ஓகேங்களா. சார் எனக்கு புரியல. ஓகேங்களா. ஸோ அதர்ஸ் சாட் பாக்ஸில் டவுட்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க, இல்லைனா வந்து கிளாஸை வந்து ஒழுங்காக ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட், 5 protection writs, ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ் அண்ட் செரிட்டோரி, கோ வாரண்டோ, ப்ரொகிபிஷன், இந்த மாதிரி 5 writs இருக்குது. நெக்ஸ்ட் லோக் அதால்ட்னா பீப்புள்ஸ் கோர்ட் ப்ரொவைட் ஃபாஸ்ட் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் ஜஸ்டிஸ் பேஸ்ட் ஆன் த மியூச்சுவல் காம்ப்ரமைஸ் அண்ட் செட்டில் டிஸ்பியூட்ஸ். ஓகேங்களா. ஒரு மியூச்சுவல் காம்ப்ரமைஸில் சீக்கிரமாக ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் லோக் அதால்ட் வந்து பீப்புள் கோர்ட்ஸ் நடக்கும். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுடிஷியரி பற்றி. ஸோ மோஸ்ட்லி வந்து ஜுடிஷியரிலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் வந்து ஜுடிஷியல் ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன், தென் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து வரும். சரிங்களா. எஸ்.
ஸோ 2025 ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைகோர்ட் பற்றி தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை த டேர்ம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், மென்ஷன் எனி டூ அட்வான்டேஜ் ஆஃப் லோக் அதால்ட், நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஹைகோர்ட், ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னது, அதிலே நம்மளுக்கு மீனிங் இருக்குது. ஒரிஜினல்லானா டேரெக்டாக என்கிட்ட தான் வரணும். ஓகேங்களா? அப்போ ஹைகோர்ட் கேசஸ் வந்து டேரக்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், நாட் பை த அப்பீல், தட் இஸ் கால்ட் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் ஹைகோர்ட் ஹியர் த கேசஸ் directly in the first instance, not in the appeal. So இதில் first constitutional matter, cases involving the interpretation of the constitution. Okay, then second civil and criminal cases. So இன்னைக்கு பசங்களா ஃபுல்லா once the live over நீங்க வந்து civics போய் படிக்கலாம். civicsல first 2 யூனிட் இன்னைக்கு வந்து only focus on the civics. நாளைக்கு நம்ம history பார்க்கலாம். சண்டே contemporary first half பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் சாட் பண்ணுங்க, கண்டினியூஸ் சாட் வேணாம். ஓகேங்களா? எஸ் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து சிவிக்ஸில் ஜஸ்ட்டு 3 யூனிட்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட், செகண்ட் சுப்ரீம் கோர்ட், தேர்டு பிரைம் மினிஸ்டர். இந்த 3 லெசன் மட்டும் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த டின்னருக்கு அப்புறம் நீங்கள் 1 மார்க்ஸ் அண்ட் ரிமைனிங் லெசன் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹைகோர்ட் இதில் இருக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். சரியா? ஓகே ஃபைன். ஸோ சிவில்ஸ் அண்ட் கிரிமினல் கேசஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் இதில் எல்லாமே தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே போகும். நெக்ஸ்ட் லோக் அதால்ட் அண்ட் செஷன் கோர்ட் டிஃபர்ஸ். ஸோ எப்படி லோக் அதால்ட், வாட் இஸ் லோக் அதால்ட் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் லோக் அதால்ட். ஓகேங்களா? இங்கே லைவ் இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணேன். தென் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் இது பண்ணலாம். நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் கமெண்ட்டில் கூட நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நான் சிவிக்ஸ் முடிச்சிடறேன் டேரெக்டாக. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இஃப் த சிவிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஓவர் தென் வந்து நான் உங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? எஸ் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இங்கே இருக்குது. அதுதான் நான் கிளாஸை நீங்கள் கவனிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சேட் பாக்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கிளாஸஸை வந்து கவனிங்க. ஆல்ரெடி நம்ம பார்லிமெண்ட் முடிச்சாச்சு. பார்லிமெண்ட்டில் லோக் சபா, ராஜ் சபா, ஸ்பெஷல் பவர்ஸ், காம்போசிஷன் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ ஜுடிஷியரியில் ஹைகோர்ட் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லோக் அதால்ட், குயிக் அண்ட் சீப் ஜஸ்டிஸ், நோ லென்த்தி ப்ரொசீஜர் ஆர் கோர்ட் ஃபீஸ், நோ அப்பீல், டெசிஷன் இஸ் ஃபைனல். ஸோ இதை வச்சு அப்பீல்லாம் போக முடியாது. லோக் அதால்ட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டிசிஷன் தான் ஃபைனல். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இயர்ட் பை த செஷன் ஜட்ஜ். ஓகேங்களா? ஒரு சீரியஸ் கிரிமினல் கேசஸ் தான். இல்லை கான்ட்ராக்ட் அண்ட் சிவில் கேஸ்னால் இயர்ட் பை த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ ரிவைசரி என்னது, ஹைகோர்ட் கேன் ரீஎக்ஸாமின் த கேசஸ் டிசைடட் பை த லோயர் கோர்ட்ஸ். ரிவைசரி அப்படின்னா ரீஎக்ஸாமின் பண்ணோம், லோயர் கோர்ட் கொடுத்தது. சரிங்களா? செகண்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா ஹைகோர்ட் ரெக்கார்ட் த ஜட்மெண்ட்ஸ் ஆஸ் ரைட் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா வந்து இப்போ ஜட்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த ஃபைனு, இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் ஆர் சைட்டட் ஆஸ் அ லீகல் ரெஃபரன்சஸ் இன் ஃபர்தர் கேசஸ், தட் இஸ் கால்ட் த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஓகே? எஸ் ஜாகிரஃபி படிக்கலாம்னா படிக்கலாம், ஏன்னா 1 டே தான் லீவு. ஓகேங்களா? ஸோ இந்த சாட்டர்டே சண்டேல இன்றைக்கி ஃப்ரைடேயில் வந்து நீங்கள் டோபோகிராஃபி மேப்பை வந்து சார் ஆல்ரெடி வந்து ஒரு லைவ் செஷன் போட்டிருப்பாரு. ஸோ ஹவு டு ஹேண்டில் த டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு சார். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். ஜாகிரஃபியில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டோபோகிராஃபி, கிளைமேட், வெதர் இதெல்லாமே. சரிங்களா? ஸோ சாருமே வந்து மண்டே ரெடியாக இருக்கார், மண்டே அண்ட் டியூஸ்டே. ஸோ அப்போ வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் நெக்ஸ்ட் 2024 சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு நாளன்னைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் பற்றி தான் வரப்போகுது. காம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், தென் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ காம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆல்ரெடி பார்த்தாச்சு. டோட்டலாக 34, 33 + 1. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்னது, ஜட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அண்ட் யூஸ்டு ஃபார் லீகல் ப்ரெசிடென்ட். ஜட்மெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பவர் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இட் மீன்ஸ் த சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமைன் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் அ லா பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஒரு லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட், அது கான்ஸ்டியூஷன் படி இருக்கா இல்லையா அப்படின்னு அதை ரிவ்யூ பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? ஆர் எல்ஸ் இட் கேன் டிக்ளேர் a law as a unconstitutional. Okay? Then meaning of the original jurisdiction. ஸோ இதை நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட் டேரெக்டாக ஃபஸ்ட்டு இயர் பண்ணுறது தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். சரிங்களா? ஸோ எதுக்கெல்லாம் பண்ணும் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகிடுச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்னா என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஸோ இது எல்லாமே எனக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா நான் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம். கிட்டத்தட்ட ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 32 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. சரியா? தென் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சென்டர். ஒரு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வருது அப்படின்னா அதை டேரெக்டாக நம்ம
சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போகலாம். தென் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட், 2 ஸ்டேட்டுக்கு சண்டை நடக்குதுன்னா அதையும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, ஃபைன். எஸ் 2023 who appoint the judges of the High Court mention any 2 qualification, again High Court பற்றி தான். சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இதை பார்த்தீங்களா 2023 2025 அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. தென் 2024 அகைன் 2026 ரிப்பீட் ஆகும். சரிங்களா, ஸோ 2024 பேப்பரை வந்து நீங்கள் சாம்பிள் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற கொஷின்ஸ் கேட்ட லெசன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு படிங்க, அவ்வளோதான். சரிங்களா. எஸ் who appoint the High Court judges, President of India appoint the judges on the advice of Chief Justice of India. என்னென்ன குவாலிஃபிகேஷன், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 10 years அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். சரிங்களா, ஹைகோர்ட்டுக்கு. தென் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி இதெல்லாமே பார்த்தது தான். ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகணும், இல்லை ஸ்டேட் ரெவன்யூ ஆர் டேக்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, தென் லோக் அதால்ட், இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ பாருங்களேன், திரும்ப திரும்ப லோக் அதால்ட்டு, கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, ஜுடிஷியல் ரிவ்யூ, இதே தான் கேட்டுன்னு இருக்காங்க. சரிங்களா. எஸ் ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணால் இன்னமும் நமக்கு வந்து மார்க்ஸ் வரும். சரிங்களா, ஃபைன். ஸோ ஜுடிஷியரி ஓவர். ஸோ ஜுடிஷியரிலேருந்து எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எஸ் ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணுறது நல்லது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கேரண்டியாக உங்களுக்கு கொடுக்கும். எஸ் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ்ஸ், த இந்தியன் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். சரிங்களா, ஸோ இது ஃபுல் அண்ட் ஓவர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், தென் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட், இது எல்லாமே பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ், ஸ்டேட் கவர்னர்ஸ், பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், இது எல்லாரும் அப்பாயின்ட் பண்ணுறது யார்? நம்மளோட பிரசிடென்ட் தான். சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் வந்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் கேட்டிருக்கீங்க. 14 day நோட்டீஸ் கொடுக்கணும், 2/3 மெஜாரிட்டி, தென் ரிமூவ் பண்ணிடுவாங்க பிரசிடென்ட்டை. ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கரெக்டாக, இம்பீச்மெண்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ அதுதான் 14 days நோட்டீஸ் கொடுக்கணும், 2/3 மெஜாரிட்டி இன் போத் த ஹவுசஸ், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டி வாங்கணும். தென் இட் ரெக்வயர்ஸ் த ரிமூவல். சரிங்களா, ஒன்ஸ் வந்து அந்த ரிமூவல் ஆர்டிகல் இம்பீச்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா இது பண்ணிடலாம். சரிங்களா. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இம்பீச்மெண்ட் போகிறேன், இல்லைனா பார்டனிங் பவர் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 72 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ நீங்கள் எதனா இஷ்யூ சொல்லுங்கள், நான் அந்த ஆர்டிகல்ஸ் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஜுடிஷியரியில் ஆர்டிகல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஃபைன். தென் த ட்ரிபிள் எமர்ஜென்சி பவர் பிரசிடென்ட் கீழே, நேஷனல் எமர்ஜென்சி, கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஃபினான்ஷியல். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், impeachment process through the which parliament can remove the president, then 3 powers of the vice president, then 2 financial and 2 executive powers. So என்னென்னு பார்த்தலாம். impeachment, so charge initiated Lok Sabha or Rajya Sabha, needs the majority support. எவ்வளோ மெஜாரிட்டி வேணும்? கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் சார்ஜ் இன்வெஸ்டிகேட்டட் பை த அதர்ஸ் ஹவுஸ், அங்கேயும் 2/3 பாஸ் ஆகிட்டா அந்த பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், ஸோ மணி bill needs the president approval. Second, budget approval, union budget is presented with the president's assent. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், ஓகே, சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, ஏன்னா ராஜ்யசபாவோட சேர்மன் வைஸ் சேர்மன் வந்து நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் தான். பவர்ஸ் ஆஃப் த கேஸ்டிங் ஓட், பசங்களா ஆர்டிகல் நெசசரி இல்லை. சரிங்களா. சார் சாப்டர்ஸ் முஸ்லீம் லீக் அண்ட் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணலாமா சார்? கேன் வி ஸ்கிப் தட் லெசன்? எஸ், நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பற்றி நாளைக்கு பார்க்கலாம். சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு இதை படிங்க. சரிங்களா. டிஸ்பிளினரி பவர்ஸ் வந்து மென்ஷன் த மெயின்டைன்ஸ் த ஆர்டர்ஸ் இந்த ராஜ்யசபா, தென் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், ஃபினான்ஷியல் பவர், தென் எக்ஸிக்யூட்டிவ் பவர், இது எல்லாமே. சரிங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024 த கான்ஸ்ட் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது அப்படியே ரிப்பீட் ஆகும், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கான்ஸ்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே.
mention any 3 points to distinguish between the council of ministers and cabinet. ஓகேங்களா? ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கேபினெட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? Who appoints the cabinet minister? Mention any 2 administrative power. Then president is the nominal head. Mention any 4 functions of the prime minister. இது அப்படியே டிட்டோவாக வரப்போது பார்த்துக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்னது? இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த மினிஸ்டர், கேபினெட் அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ கேபினெட்னா இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி சீனியர் மினிஸ்டர்ஸ். டிசிஷன் மேக்கிங் பவர் அவங்ககிட்ட தான் இருக்கும். சரிங்களா? மேஜர் பாலிசி டிசிஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. வாட் இஸ் கேபினெட்? So who appoints the cabinet? President appoints the cabinet ministers on the advice of the prime ministers. சரிங்களா? Then administrative power. Cabinet formulates the key policies of the government. ஓகேங்களா? Next, functions of the prime minister. So prime minister is a link between the president and the cabinet minister. Second வந்து அந்த portfolios. நீங்கள் எப்படி சொல்கிறது, லா மினிஸ்டராக இருங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருங்க, நீங்கள் ஹோம் மினிஸ்டராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்ஃபோலியோஸை இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. PM இட்ஸ் ரெப்ரசன்ட் த வியூஸ் ஆஃப் த கவர்மெண்ட். தென் அஃபிஷியல் ஸ்போக் பர்சன். இப்போ வெளியில் ஒரு ஸ்போக் பர்சன்னா ஒன்று ஃபாரின் மினிஸ்டர் போவாங்க, இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸ் போவாங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ லாஸ்ட்டாக பிரசிடென்ட் 2023 கேட்டது எனி 3 legislative power and 2 reasons. ஸோ அதுலேயுமே வந்து 3 type of emergency, national emergency and state emergency. ஓகேங்களா? தென் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் நமக்கு வந்ததில்லை. சரியா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சினா டியூ டு த்ரெட் டு செக்யூரிட்டி டு ஆஃப் இந்தியா. ஸ்டேட் எமர்ஜென்சினா இஃப் த கான்ஸ்டிடியூஷனல் ஃபெயில்ஸ், ஒரு ஸ்டேட்டில் வந்து நேஷனல் சென்ட்ரல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல, ஒரு லாவை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி வரும். சரியா? ஃபைன். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட்னா சம்மன்ஸ் த பார்லிமெண்ட். ஸோ சிவிக்ஸ் ஹவு மெனி செக்ஷன்ஸ் வி வாண்ட் டு ரைட் இன் த எக்ஸாம்? ஸோ சிவிக்ஸ் வந்து அந்த ஒரு செக்ஷனில் வந்து 2 கொஷின் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? 3 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்லிமெண்ட் கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க, எக்ஸிக்யூட்டிவில் பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சு அட்டன் பண்ண போகிறீங்க, ஆர் எல்ஸ் அவுட் ஆஃப் 3 யூ மஸ்ட் அட்டன் த 2 கொஷின்ஸ். ஓகே? ஸோ பார்லிமெண்ட் சம்மன் பண்ணுறது, எஸ் செஷன்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லா எம்பிக்குமே வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்புறது பிரசிடென்ட் தான். செஷன் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறதும் பிரசிடென்ட் தான். தட் இஸ் கால் செஷன் அண்ட் ப்ரோரோக். ஓகேங்களா? தென் பிரசிடென்ட் கிட்ட தான் டிசால்வ் த லோக் சபா. ஸோ லோக் சபா டிசால்வ் பண்ணுறதுக்கும் பிரசிடென்ட் கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. சரிங்களா? தென் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து இவரே வந்து லா இது பண்ணலாம், ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ப்ரொமோலிகேட் த ஆர்டினன்சஸ். தென் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ ஒய் பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னா டு அவாய்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், டு என்ஷூர் த ஃபெட்ரல் ரெப்ரசன்டேஷன். எம்எல்ஏவும் ஓட்டு போடணும், ஸ்டேட்டில் இருக்கிற எம்எல்ஏஸும் ஓட்டு போடணும். சரிங்களா? தென் காம்போசிஷன் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ். ஸோ ஒரு எலக்ட்ரல் காலேஜில் பிரசிடென்ட்டோட எலக்ட்ரல் காலேஜில் யார் யார் இருக்கிறாங்க? எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் லோக் சபா, எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் ராஜ்யசபா, தென் எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா? ஸோ எலெக்டட் எம்எல்ஏஸ்னால் ஜம்மு காஷ்மீர், டெல்லி இங்கே தான். ஓகே? ஃபைன். ஸோ இது வரைக்குமே கிட்டத்தட்ட 9 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 9 10 மார்க்ஸ் கிட்ட. சரிங்களா? 3 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைன். ஸோ இப்போது அந்த செக்ஷன் சியில் சிவிக்ஸில் வந்து அந்த 3 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பசங்களா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இல்லவே இல்லை பசங்களா. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே யூடியூப் வீடியோவில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அந்த தம்ப்நெயிலை வச்சு ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த ரியல் ஸ்ட்ராட்டஜி? கோ அண்ட் ஸ்டடி, தட் இஸ் த ரியல் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஷார்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்படி இல்லவே இல்லை. இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒன்று சொல்கிறோம், நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு வந்து அது மாதிரி வரவே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் தானே ஏமாந்துற மாதிரி. ஸோ லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒன்றுத்து கிளியராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எங்கள் பசங்களுக்கு கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணி விடணும். ஓகேங்களா? எதெல்லாம் படிக்கக்கூடாது, அவங்களோட டைம் வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும், அவ்வளோதான். தட் இஸ் அவர் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களோட டைம் வேஸ்ட், உங்களோட டைம் மேனேஜ் பண்ணணும், இந்த லெசன்லாம் படிக்காதீங்க, இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் லாஸ்ட் பெஞ்சோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ரேதர் தென் நாங்கள் ஸ்கேம் ஆர் இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 minutes 5 minutes வீடியோ போகிறதுலையோ 1 hour வந்து வீடியோ போகிறதுலையோ வி டோன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். ஓகே? ஸோ உங்களுக்குமே புரியும், நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பசங்களா, ஹிந்தியில், தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ் பசங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஜஸ்ட் 2 lessons, ஒன்லி பார்லிமெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் டைம் வருதா எக்ஸிக்யூட்டிவில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படிங்க, அவ்வளோதான். ஸோ டோன்ட்
go like for the 3 marks 2 marks and all. Go for the structured question. ஓகேங்களா, உங்களோட பின்னாடி புக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ட் கொஷின் படிங்க. சரிங்களா. ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரீட்ரீட்டிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லோக்சபா எடுங்க, அடுத்து ராஜ்யசபா எடுங்க. லோக்சபாவோட காம்போசிஷன், லோக்சபாவோட குவாலிஃபிகேஷன், லோக்சபாவோட பவர், அவ்வளோதான். இங்கே ராஜ்யசபாவோட காம்போசிஷன், குவாலிஃபிகேஷன், பவர், தட்ஸ் இட். தென் ஸ்பீக்கர் எடுங்க, ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். லாஸ்ட்டாக சின்ன சின்ன டெர்மினாலஜிஸ் இருக்குல்ல, கொஷின் அவர், நோ கான்ஃபிடன்ஸ், அட்ஜென்ட்மெண்ட், இது எல்லாமே படிச்சிங்க. குவாரம், வாட்டர் செஷன், இதெல்லாம் படிச்சிங்கனாவே பார்லிமெண்ட் ஓவர் பசங்களா அழகாக மார்க் வாங்கிக்கலாம் 10 மார்க்ஸ். புரியுதா? எஸ், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி வாங்க. ஜுடிஷியரியில் போன இயர் தான் பசங்களா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நிறைய வாட்டி ஹைகோர்ட்டே கேட்டுட்டாங்க. அதனால் அகெயின் நம்ம இந்த வாட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் படிக்க போகிறோம். எஸ், இந்த வீடியோஸ் ஆர் யூஸ்ஃபுல். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு சேனலையுமே எந்த ஒரு வீடியோஸுமே நம்ம வந்து டீக்ரேட் பண்ணல. சரிங்களா. நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ், நம்மளுடைய எத்திக்ஸ் அண்ட் விஷனரிஸ் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸோ நம்ம வந்து நம்மளுமே வந்து போடலாம் ஷார்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வைவ் இட் இஸ், நம்ம எப்பயுமே வந்து ஒன் ஷாட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன் ஷாட்னா ஒரே இதுவில் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோன்ட்டு. இப்போ பார்லிமெண்ட்னு நம்ம சொல்லிட்டோம். தீம் வைஸ் கான்செப்ட் வைஸ் படிங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியரி வந்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அதோடைய காம்போசிஷன், அதோடைய குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், தென் ரிவைசரி ஜூரிஸ்டிக்ஷன், தென் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்னது படிங்க போதும். ஓகேங்களா. தென் லோக் அதால்ட். ஓகே, சப்பார்டினேட் கோர்ட்லேயும் அதே தான். சரிங்களா. ஸோ இந்த கோர்ட் மேட்டர்லாம் முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேபினெட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. வாட் ஆர் த பவர்ஸ் ஆன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் படிங்க. ஓகேங்களா. ஏன் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஹைகோர்ட் இது மூணுத்தையும் எலிமினேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. சரிங்களா. ஸோ இப்போ அவுட் ஆஃப் த டாப்பிக்கே பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இது 3 தரவை படிங்க போதும். சரிங்களா. ஃபைன். ஓகே பசங்களா. ஸோ இப்போ நம்ம 2 மார்க் போயிடலாம். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ நாளைக்கு லைவ் கிளாஸ் அகைன் நம்ம 3 o'clock மீட் பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஏன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம கிளாஸே 7:30 வரையும் போச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம 3 o'clock வந்துடலாம். ஸோ அகைன் 3 to 4 o'clock ரேப்பிடாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்துடலாம். சரிங்களா. ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டெம்பரரி அந்த 5 கொஷின். ஓகேங்களா. 5 into 3 15 கொஷின்ஸ் அகைன் நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு. சரிங்களா. Yes, again and again I am repeating main chapters in the sense parliament and judiciary. Okay. Yes, 2 marks பார்த்துடலாம் பசங்களா. ஸோ கிட்டத்தட்ட 7னா 7 into 3 21 2 marks பார்க்க போகிறோம் ரேப்பிடாக. ஸோ மென்ஷன் எனி 2 powers of the prime minister இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா. யூ ஆர் த இயர்லி நேஷனலிஸ்ட், மென்ஷன் எனி 2 methods would follow to fight against the British. ஓகேங்களா. இயர்லி நேஷனலிஸ்ட் தான் மாடரேட்ஸை தான் சொல்கிறாங்க. ஸோ மாடரேட்ஸை 2 methods தான் என்னது, ட்ரிபிள் பி, ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ், இது தான். மென்ஷன் எனி 2 factors formation of the முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, முக்கியமானது ஒன்று பார்ட்டிஷன் ஆனது தான். சரிங்களா. தென் எனி 2 objectives ஆஃப் ஃபார்வர்ட் பிளாக். ஸோ ஃபார்வர்ட் பிளாக்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் பிளாக் தான் என்னது, ஐஎன்ஏ போர் ஸ்டார்ட் பண்ணது தான். சரிங்களா. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், தென் வாட் இஸ் மீன் நான் அலைன்மெண்ட். சரிங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பவர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்ஸ் த கேபினெட் மீட்டிங், then allocation of the portfolios, then method of against the British, boycott and the British policy of divide and rule, then factors and the Hindu-Muslim rivalry, British policy of divide and rule, then objectives of the forward bloc, complete independence and social equality, then treaty of Versailles, அது என்னது, reduce the army size and demilitarization, Rhinelandலாம் demilitarize பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. Then what is non-alignment? Non-alignment is a policy of not aligning with any major power like USA and USSR. ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு சேலரிஸ், தென் அப்ஜெக்டிவ், இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2024 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 years 2 மார்க் மட்டும் எடுத்துக்கோங்க. 7 2 மார்க்ஸ்னால் மொத்தம் 10 yearsனா 72 மார்க்ஸ். 70லாம் வராது பசங்களா, கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 தான். இதை மட்டும் படிங்க, 2 மார்க் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா. லாஸ்ட் 10 year கொஸ்டின் வாங்க எடுங்க. ஓகேங்களா. அந்த 10 yearல 2 மார்க் மட்டும் எடுத்துக்கோங்க, 1 மார்க் அண்ட் 2 மார்க். ஓகேங்களா. இதை மட்டும் படிங்க, நம்ம ஷார்ட்டாக இது பண்ணலாம். சரியா. எஸ், 2 writs issued by the High Court, Indian ruler who signed the subsidiary. இந்த பாருங்களேன், இங்கே ஹை கோர்ட் கேட்டிருக்காங்க 2024. ஏன்னா 2024 சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. அகைன் அதை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து 10 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை திருப்பி 2 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, வேறு சாப்டர்ஸ் தான் கேட்பாங்க. சரியா.
2 causes of the quit India, Surat split happened, fascism, Nazism ideology. ஸோ அகெயின் இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம் நம்ம. ஸோ ரிட்ஸ் இஷ்யூனா ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ்னால் எ பர்சன் இஸ் இல்லீகலி டிடைன்னா அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால் ஏபிஎஸ் கார்பஸ். மேண்டமஸ்னால் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், உங்களோட டியூட்டினா அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மேண்டமஸ். நெக்ஸ்ட்டு சப்சிடியரி அலைன்ஸ் கண்டிஷன்னா பிரிட்டிஷ் ட்ரூப் வந்து ஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து கண்ட்ரோல் ஓவர் த டிஃபென்ஸ், அந்த டிஃபென்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுதான் சப்சிடியரி அலைன்ஸ். லார்ட் வெல்லஸ்லி அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை பசங்களா, இப்போ நம்ம டெரிட்டரி இருக்குன்னா சார் நீங்களாம் பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு பதில் ஃபைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது அந்த சப்சிடியரி அலைன்ஸ். நாளடைவில் வந்து நம்மளே கேப்சர் பண்ணிடுவாங்க. சரியா? ஓகே. சூரத் ஸ்பிரிட் 1907 மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிஞ்சிருப்பாங்க. அதுதான் சூரத் ஸ்பிரிட்டு. ஆர்டினன்ஸ் வந்து டெம்பரரி லா, லிமிட்டட் டியூரேஷன்ஸாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ லாஸ்ட்டாக 2023 ஸோ கான்ஸ்டியூஷன் என்ஷூர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இன் 2 ways. 2 legislative power of the cabinet, லார்ட் லிட்டன், த முஸ்லீம் லீக், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், தென் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகேங்களா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஃபிக்ஸ்டு சேலரி இருக்கும். தென் லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரெசிவ் பாலிசி ஆஃப் லார்ட் லிட்டன், லிட்டனோட ரெப்ரெசிவ் பாலிசிஸ், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878, தென் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878, இது ரெண்டும். தென் அப்ஜெக்டிவ் ஆஃப் முஸ்லீம் லீக் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? தென் அக்செப்டன்ஸ் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான், கம்யூனல் வயலன்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த முஸ்லிம்ஸ் ஆர் மைனாரிட்டிஸ். கிளாஸஸ் ஆஃப் த ட்ரீட்டி வெசல், வார் ரிப்பாட்ரேஷன் கொடுக்கணும், டெரிட்டரி திருப்பி லாஸ் பண்ணது. அலைன்சஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ட்ரிபிள் அலைன்ஸ் அண்ட் ட்ரிபிள் என்டிட்டி. ஸோ ட்ரிபிள் அலைன்ஸ் வந்து அகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹங்கேரி, ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, இட்டாலி, அகி அப்படின்ட்டு. ட்ரிபிள் என்டிட்டினா எஃபிஆர். ஓகேங்களா? ஃப்ரான்ஸ், பிரிட்டன் அண்ட் ரஷ்யா. ஓகே ஃபைன். சார் இப்போ உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம் பசங்களா. லாஸ்ட் 10 minutes ஐ எம் கிவிங் டு யூ. ஐ எம் ஃபீலிங் ஹிஸ்ட்ரி as a hard subject, give me some tips to study easily. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock வாங்க, ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக படிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இப்போதைக்கு அதுலேயும் ஒரு 3 chapters தான் பசங்களா. ஃபஸ்ட்டு ரிவோல்ட் ஆஃப் 1857, சரிங்களா? அதில் என்ன கொஷின் வரும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் தட் ப்ரொமோட்ஸ் த நேஷனலிசம், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக், மவுண்ட் பேட்டன். இந்த 4 லெசன் மட்டும் படித்தா போதும், நடுவில் காந்தியன்ஸை படிக்க தேவையில்லை. சரிங்களா? தென் கண்டெம்பரரி போயிடலாம். கண்டெம்பரரியில் ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், யூஎன் அண்ட் நாம், இதை மட்டும் படித்தாவே 3 questions ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ சிவிக்ஸில் 2, ஹிஸ்ட்ரியில் 3, 50 மார்க் ஈஸியாக வந்துடும். ஃபைன். சார் விச் ஒன் இஸ் ஆட், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ், யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ். இப்போ நான் ஒப்பீனியன் சொல்லி என்ன ஆக போகுது, சரிங்களா? எப்படி நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிவிக்ஸில் 2 லெசன் படிச்சிருங்க, ஜுடிஷியரி, பார்லிமெண்ட். கண்டெம்பரரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், யூஎன்ஓ அண்ட் நாம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வாங்க. சரியா? ஸோ ஹவு டு ரிமெம்பர் த டேட்ஸ். டேட் அந்தளவுக்கு இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரியில் நாளைக்கு வந்து ஒரு குயிக்காக டைம்லைன் பார்த்துடலாம். சரிங்களா? 1885 என்ன நடந்துச்சு 1947 வரைக்கும் ஒரு குயிக் டைம்லைன் பார்த்துடலாம். ஸோ அந்த டைம்லைன் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் 1 marks அண்ட் 2 marks. ஓகே ஓகே. வேறு எதனா டவுட்ஸ்? குயிக். எஸ். ஸோ எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா தேங்க்யூ. ஸோ ஆல்வேஸ் இந்த சிவிக்ஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து நான் ட்ரிபியூட் பண்ணுறது நம்மளோட டாக்டர் B.R. அம்பேத்கர் சார் தான். சரிங்களா? ஸோ சார் ஐயா எப்பவுமே என்ன சொல்வார் அப்படின்னா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் ஷுட் பி த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம மைண்டை வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அவர் அல்டிமேட் எய்ம். ஓகே ஃபைன். சார் எனி டவுட்ஸ்? சார் ஒய் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயில்டு? பிகாஸ் வந்து 1920 லீக் ஆஃப் நேஷன் வந்து ஜஸ்ட்டு ஃபார்ம் தான் பண்ணாங்க தவிர யாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அகெயின் வந்து ஹிட்லர் வந்தார் 1934 இமீடியட் இன்வேஷன் ஆஃப் போலாண்ட். ஸோ அதனால் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. சரிங்களா? ஸோ ஃபைன். இஸ் தேர் எனி டவுட்ஸ்? வேறு எதனா டவுட்ஸ் இருக்கா பசங்களா? எஸ். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரியோட நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரகாம் லிங்கன், சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸோட டவுட்ஸோட ரொம்ப இன்செக்யூரோட ஃபீல் பண்ணிங்க. எப்படி இந்த 2 days நான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கிறது? மொத்தம் 18 lessons, சிவிக்ஸில் 5, கண்டெம்பரரியில் 5, ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 10, கிட்டத்தட்ட வந்து 18 lessons நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சின்ன ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்மளோட ஆப்ரகாம் லிங்கன். ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் அப்படின்னு பேசுகிறோம்ல. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ஆப்ரகாம் லிங்கன் வந்து யூஎஸ்ஏல ஒரு காவலருக்கு வந்து ஒரு சன்னாக பிறக்கிறாரு. சரிங்களா? ஓகே, காவலருக்கு சன்னாக பிறக்கிறாரு. ஸோ அது வந்து நம்ம அப்பா இப்படி வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளியாக காவலராக இருக்காருன்னெலாம் வருத்தப்படல.
படிக்கிறாரு, இதை பண்ணுறாரு. ஸோ அவரோட லைஃப்பில் சின்ன வயசில் என்ன பார்க்குறாருன்னா ஹியூமன்ஸை சேல் பண்ணுறதை பார்க்குறாரு. ஸோ வாட் ரிடிகுலஸ், எப்படி ஒரு ஹியூமன்ஸை சேல் பண்ணுவாங்க, பிளாக் பீப்புளை சேல் பண்ணுறாங்க டு த ஒயிட் பீப்புள் ஃபார் த டொமஸ்டிக் ஒர்க்ஸ் அண்ட் டிரைவிங்ஸ் அதர் ஒர்க்ஸ் அண்ட் ஆல். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதை பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால், நான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நான் பிரசிடென்ட் ஆகினா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்லேவரியை நான் அபாலிஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அட்வொகேட்டுக்கு படிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஹியூமிலியேஷன்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் அதை சொன்னோடனே வந்து நிறைய வார் ஆரம்பிக்குது நார்த் அமெரிக்காவுக்கும் நார்தன் அமெரிக்காவுக்கும் சதர்ன் அமெரிக்காவுக்கும். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இன் யூஎஸ்ஏ நார்தன் சைடு அண்ட் சவுத்தன் சைடு ரெண்டுத்துக்குமே வந்து ஃபைட் வருது, சிவில் வார் வருது. சரிங்களா, பட் அவர் சொன்ன மாதிரியே பிரசிடென்ட் ஆகிறாரு. பிரசிடென்ட் ஆனோடனே அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் எந்த ஹியூமனும் சேல் பண்ணக்கூடாது இந்த அமெரிக்காவில் அப்படின்ட்டு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து ரிமெம்பர் ஆகிறார். சரிங்களா, ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரோட கோட்டு தான் பசங்களா. சார் ஆல்வேஸ் சேட் ஐ எம் மேபி எ ஸ்லோ வாக்கர். ஓகேங்களா, நாட் எ மேபி, ஐ எம் ஏ ஸ்லோ வாக்கர் பட் ஐ நெவர் வாக் பேக். நான் மெல்லமாக நடக்கலாம், ஆனால் நான் ஒரு பொழுதும் திரும்பி நடக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ மேபி உங்களுடைய லெசன்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஸ்லோவாக இருக்கலாம். ஓகேங்களா, ரிமெம்பர் நமக்கு 3 days இருக்குது. அந்த 3 days நல்லா யூஸ் பண்ணாவே நம்மளால் மண்டே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ டோன்ட் கிவ் அப், கிவ் யுவர் பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ். சார் ஹிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ நாளைக்கு லைவ் கிளாஸில் 3 o'clock ஆஃப்டர்நூன் 3 o'clock லைவ் கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஹிஸ்ட்ரியை. சரிங்களா, ஓகே. ஸோ சிவிக்ஸில் எதனா டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் சிவிக்ஸில். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணலாம். ஃபைன் பசங்களா, ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி தான், லிங்கன் சார் சொன்ன மாதிரி வில் எண்ட் திஸ் கிளாஸ். ஓகே, வி ஆர் ஏ ஸ்லோ வாக்கர் பட் வி நெவர் வாக் பேக். ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் அ லைவ் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அகெயின் யாருன்னா 9th படிக்கிறீங்க, எஸ் டவுட்னா என்னன்னு சொல்லுங்கள், டவுட் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் 9th படிக்கிறீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் பெஞ்சில் ஐசிஎஸ்இ அண்டு சிபிஎஸ்சிக்கு லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஜூனியர்ஸ் யாருக்குன்னா அந்த ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக போயிட்டோம். பட் வந்து அடுத்த 1 yearக்குமே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு. ஸோ யாராவது 9th படிக்கிறீங்கன்னா, இப்போ 10th போக போகிறீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் வந்து உங்களோட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ சேம் இங்கே இருக்கிற தியாகு சார், தென் சரவணன் சார், இவங்களே தான் உங்களோட லைவ் எங்களுடைய ஈவினிங் கிளாஸுமே லைவில் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே படிக்கலாம். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி ஸ்டோரிஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ், ஏஐ இமேஜஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஜூனியர்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் ஒரு ஃபோரமில் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லாஸ்ட் பெஞ்சை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ தேங்க்யூ பசங்களா. எஸ் சார், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக் கோர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளீஸ் சார். ஸோ இப்போ தான் பண்ணோம்டா. சுப்ரீம் கோர்ட் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரே ஒரு கோர்ட் இருக்குது. ஹை கோர்ட் வந்து கிட்டத்தட்ட 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. சபார்டினேட் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. சார் யாரெல்லாம் லோக்சபா ராஜ்யசபாவில் இருப்பாங்க? லோக்சபாவில் எம்பிஸ் இருப்பாங்க. சரிங்களா, இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 கான்ஸ்டிடுவன்சிஸ், 234 அப்படின்றாங்கன்னா லோக்சபாவோட கான்ஸ்டிடுவன்சி 39 தான். சரிங்களா, அது ரொம்ப டீட்டெயிலாக போகும் பசங்களா. 39 தான். ஸோ லோக்சபாவில் ராஜ்யசபாவிலும் எம்எல்ஏஸ் இருக்க மாட்டாங்க, எம்பிஸ் தான் இருப்பாங்க. ஆஸ் ஆஃப்னா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா சார், வாட் இஸ் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்? அட்ஜர்ன்மெண்ட் தான் சொல்லிட்டேன்ல. அட்ஜர்ன்மெண்ட்னா ஒரு அர்ஜென்ட்டாக என்ன நடக்குது, அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன நடக்குதோ சொசைட்டியில், அதை பற்றி பேசுறது தான் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். ஓகே, ஸோ எனி அதர் ஸோ குயிக். ஸோ வேறு எதனா இருக்கா? ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருக்கா பசங்களா? Yes, shall we close the class? Pasangla, shall we close the live? It's already 6 o'clock.
சார் சிஎம் எங்கே இருப்பாங்க? சிஎம் ஆனால் நம்ம ஸ்டேட்டில் இருப்பாங்க சரிங்களா, ஸ்டேட் அசம்பிளியில் இருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் டிவிகேவா பிஜேபியா நிறைய பேர்லாம் கேட்டிருந்தீங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து உண்மையிலே உங்களுடைய ஃபேன் உங்களுடைய லீடர் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டோன்ட் பேஸ்ட் ஆன் ஃபேன் ஆர் எப்படி ஆக்ட் பண்ணாங்க அப்படின்லாம் இல்லை சரிங்களா. சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாலிசிஸை பாருங்கள். உங்களுடைய கான்ஸ்டியூன்ஸில் எந்த எம்எல்ஏ நிற்கிறாங்க, எந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க, அவங்க என்னென்ன பாலிசிஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நான் வந்தால் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது பெட்டராக இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்கள் புஷ் பண்ணுங்கள். அப்பா இந்த ஓட் போடுங்க, இல்லை அப்பா அம்மா கிட்டே போய் கேளுங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் ஆஃப்டர் ஓட்டிங் ஏஜ் 18க்கு அப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட் பண்ணி ஏன் ஓட் பண்ணீங்கன்னு கேளுங்க சரிங்களா. ஃபைன் சார். மொத்த சிவிக்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் சார். ஸோ மொத்த சிவிக்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நீங்கள் புக்கை படிங்க, சாட் பாக்ஸில் போடுங்க. ஜஸ்ட்டு வந்து யூனியன் பார்லிமெண்ட் படிங்க ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் படித்தாவே புரியும் யூனியன் பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி ஓகேங்களா. ஸோ மொத்த சிவிக்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உங்களோட ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் நம்ம அகாடமியில். ஸோ நம்ம தினமும் ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் நம்ம வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் பேங்கை படிங்க. ஸோ நம்மளுடைய வீடியோவை திருப்பி பாருங்கள். ஸோ நம்மளே லோக்சபா ராஜ்யசபா காம்போசிஷன் குவாலிஃபிகேஷன் பவர்ஸ் இது எல்லாமே பேசியிருப்போம். ஓகே ஃபைன் ஓகேங்களா. ஸோ ஒரு விரல் பொறிச்ச மாதிரி தான். ஸோ நம்மளுடைய ஓட்டு தான் வந்து எல்லாருமே மாற்றும் சரிங்களா. இட் மே பி ஆக்டர், இட் மே பி டாக்டர், எனி ஒன் சரிங்களா. ஸோ யார் நாளைக்கு வரணும் 2026 ஏப்ரல் மே எலெக்ஷனில் யார் வரணுன்றது டிசைட் பண்ணுறது நீங்களும் நானும் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் த பீப்புள் ஓகேங்களா. கிரவுண்ட் பீப்புள், நாட் அபவுட் த சோஷியல் வார். இங்கே சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க யாரும் டிசைட் பண்ண மாட்டாங்க. ரியல் பீப்புள் வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க, சித்தப்பாங்க, அப்பா அம்மாங்க, இவங்க தான் நம்மளை டிசைட் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி யூத்ஸும் கிட்டத்தட்ட 1 crore இருக்காங்க. பட் உங்களோட அண்ணாஸ் கசின்ஸ் யாருனா இருக்காங்க, 18 வயசு மேலே யாருனா இருக்காங்க வீட்டிலனா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாதீங்க, ஆனால் ஓட்டு போட போங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டுமே போதும் சரிங்களா. ஃபைன். ஓட் போட போங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலேருந்து அவங்கள புஷ் பண்ணுங்கள். 18 வயசு ஆயிடுச்சா, ஓட்டர் ஐடி இருக்கா, போய் அன்றைக்கி ஓட்டிங் அன்றைக்கி ஓட் போடுங்க அப்படின்னு போய் புஷ் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். தட் இஸ் யுவர் ப்ரைமரி டியூட்டி. ஓகே எஸ் ஜோ. ஸோ ஃபஸ்ட்லேருந்து கிளாஸஸ் பாருங்கள். லைவ் வந்து நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் சிவிக்ஸோட இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங். ஸோ யூனியன் பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவில் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே பசங்களா ஃபைன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்கு லைவில் வந்து 3 o'clock வந்து நம்ம மீட் பண்ணலாம் சரிங்களா. ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டெம்பரரி பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபைன். 6 o'clock ஆகணும். ஒரு 30 minutes 15 to 20 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பார்லிமெண்ட் படிங்க, ஜுடிஷியரி படிங்க, தென் எக்ஸிக்யூட்டிவ் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படிச்சுட்டு 1 mark and 2 marks வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் சரியா. ஓகே பசங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.